2026 சட்டமன்ற தேர்தல் அதிமுக 210 தொகுதிகளில் அமோக வெற்றி. எடப்பாடி அறிவிப்பு. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோ பார்த்துட்டு ஒரு சில நபர்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் பணம் வாங்கியிருக்கீங்க, அதனால தான் அப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் உண்மையை சொல்ல போனால் நான் யாரிடமும் எந்த பணமும் வாங்குறது கிடையாது. என்னுடைய உடம்பில் ஓடுவது அதிமுகவுடைய ரத்தம். அதற்காகத்தான் இவ்வளோ வீடியோக்களையும் பதிவிட்டு கொண்டிருக்கிறோம். மறக்காமல் உங்களுடைய ஆதரவுகளை கொடுங்க நண்பா. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலிலே 210 தொகுதிகளில் கண்டிப்பாக வெற்றியே தீர்வோம் என எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தீர்மானம் நிறைவேற்றி வைத்திருக்கிறார். அதற்குரிய வேலைப்பாடுகள் தான் ஒரு புறத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலிலே அதிமுக மிகப்பெரிய வெற்றி, தனிப்பெரும்பான்மையுடன் வெற்றியாக வேண்டும். அப்படி வெற்றி பெற்றால் மட்டும்தான் இதற்கு முன்பாக நடந்த தேர்தலில் தோல்வி, அதாவது 10 தேர்தலில் தோல்வி அடைந்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற பிம்பம் என்பது மறைக்கப்படும் அப்படின்னே கூட சொல்லலாம். அதற்குரிய வேலைகள் தான் ஒரு புறத்திலே போய்கொண்டிருக்கிறது. 2026 பொறுத்த வரைக்கும் அதிமுக கூட்டணி 210 வெற்றி பெறும் என்று எடப்பாடி பழனிசாமி மறுபடியும் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். சென்னையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் பாஜக, பாமக, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதி பங்கீடு உடன்படிக்கை என்பது நேற்று தினம் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. தமிழக சட்டசபை தேர்தல் என்பது ஏப்ரல் 23ஆம் தேதி ஒரே கட்டமாக நடைபெற இருக்கிறது. இதற்காகத்தான் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகவுடைய கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதி பங்கீடு என்பது இறுதி செய்யப்பட்டிருக்கிறது. திமுகவை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட கட்சிகளை கூட்டணிக்குள் சேர்த்து வைத்திருந்தாலும் திமுகவிலே இன்று வரைக்கும் தொகுதி பங்கீடு என்பது ஒரு சில கட்சிகளுக்கு இருவரியாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அப்படித்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொகுதி பங்கீடை முடித்துவிட்டு செய்தியாளர் சந்திப்பை நடத்தியிருக்கிறார். அந்த செய்தியாளர் சந்திப்பிலே அதாவது ஒவ்வொரு கட்சிகளுக்கும் ஒவ்வொரு தொகுதிகளும் அந்தந்த தொகுதிகளை நாங்கள் ஒதுக்கக்கூடிய வேலைப்பாடுகளில் இறங்கி ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். அதிலையும் குறிப்பாக பாஜகவிற்கு 27 தொகுதிகளும், அதே போல பாமகவிற்கு 18 தொகுதிகளும், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு 11 தொகுதிகளும் என ஒதுக்கப்பட்டிருப்பதாக எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கிறார். தற்போது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழக மக்கள் அனைவருமே விழிப்புடன் இருக்கிறாங்க. அதாவது இந்த 5 ஆண்டுகளை பொறுத்த வரைக்கும் திமுக ஆட்சியிலே மக்கள் படக்கூடிய இன்னல்கள் அனைவரும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறாங்க. அதன் அடிப்படையிலே இந்த தேர்தலோடு திமுகவுடைய குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டுவதற்கு தமிழக மக்கள் தயாராகிட்டார். அது மட்டுமல்லாமல் அதிமுக பாஜக கூட்டணி என்பது சேர்ந்து இருக்கிறது. அதன் காரணமாக அதிமுக தோல்வியை தழுவ போகிறது என நிறைய நபர்கள் ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதற்கு மாறாகத்தான் மக்கள் அனைவரும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக மக்கள் அதிமுகவிற்கு மிக பெரிய ஆதரவுகளை கொடுப்பார்கள் என அந்த ஆதரவு 210 தொகுதிகளில் கண்டிப்பாக வெற்றி வகை சூட போகிறோம் அப்படிங்கிற தகவலையும் எடப்பாடி பழனிசாமி அதிரடியாக கூறியிருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் தற்சமயம் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி அப்படியே நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.